சிம்பிளான ஒரு கோவக்காய் பொரியல் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். கோவக்காய்னாவே நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் செய்கிறதில்ல. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். கோவக்காய் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காயை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுமே கருவேப்பிலை தலையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை தலையும் நல்லா பொரிஞ்சு வரணும். கோவக்காயும் அந்த சமயத்தில் இன்னுமுமே நல்லா பொரிஞ்சு வந்துடும். இந்த சமயத்தில் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ காரத்துக்காக வரமிளகாத்தூளும் உப்பும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வறுத்து எடுத்திங்களா கோவக்காய் வறுவல் ரெடி. இது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் நம்ம எதுவுமே சேர்த்துக்கல, எப்படி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், என்ன சுவையில் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டு, உப்பு, காரம் இது எல்லாமே சேர்ந்தாப்புல ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.